ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். கடுகு, வெந்தயம், வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறேன். தாளிச்சிட்டு அப்புறம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு குழம்பு மசாலா தூள் போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றி புளி கரைச்சி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். பாருங்கள், அந்த மீன் தான் வாங்கியிருக்கேன். அந்த மீன் பேர்லாம் தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்தார். எவ்வளோன்னு தெரியாது. என்ன எங்கள் வீட்டுகிட்ட கேட்டாலும் உண்மை சொல்ல மாட்டார், பொய் தான் வரும். பிறகு தேவையில்லாத கேள்வி. வாங்கி கொடுத்தம்மா குழம்பு செஞ்சோமான்னு வேலையை முடிச்சுக்கணும். பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ மீனெல்லாம் போட்டுற வேண்டியதான். நிறைய மீன் வாங்கிட்டு வந்தார். ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது, ஏன்னா ஃப்ரிட்ஜ் ரிப்பேர். நல்லா பொரிச்சிட்டு மீதி எல்லாம் குழம்புல போட்டு வேக வச்சாச்சு. பாருங்கள், மீன் குழம்பு கொதிக்குது. இந்த மீன் எனக்கு பிடிக்கல மக்களே. இந்த ரவுண்டாக இருக்கிற மீன் அந்த டேஸ்ட்டும் பிடிக்கல. ஒரு மாதிரி துரு துருன்னு இருக்குது. நான் எப்பவுமே புதுசாக எதையும் ட்ரை பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணதை தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், இது மீன் வறுக்கிறதுக்கு. இந்த மீன் பேரும் எனக்கு தெரியாது. மீன் நல்லா சாப்பிடுவேன், கடைக்கெலாம் போய் வாங்குவேன். ஆனால் மீன் பேர் எனக்கு தெரியாது. பாருங்கள், இது மஞ்சத்தூள் போடாதனால ரெட் கலரில் இருக்குது. பாருங்கள், மிளகாத்தூள், குழம்பு மசாலாத்தூள், கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு, லெமனு, உப்பு போட்டு கலக்கி வச்சு நல்லா வீட்டு மசாலா தான். கடையிலலாம் மசாலா வாங்கலாம். பாருங்கள், குழம்பு எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இது ஏன் 2 கரண்டின்னா சின்ன கரண்டி சட்டிக்குள்ளே விழுந்துடும். அதனால் பெரிய கரண்டி வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சேன். மீன் குழம்பு வச்சாச்சு, பொரிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. இதுதான் எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல். காலங்காலமாக மீன் குழம்பு செய்தேன். ஆனால் இன்னும் மீன் பேர்லாம் எனக்கு தெரியவே இல்லை மக்களே. இது என்ன மீனுன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா?